உங்களுக்கு ஆப்போ கொஞ்சம் செவந்து சாஃப்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி வந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். கடை பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 கப் அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பழைய சாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு கூட எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக மிக்சர் ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கரண்டி யூஸ் பண்ணுறத விட கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவோடவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்த நாள் ஃபெர்மெண்ட் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சேன். மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்போவும் சுடுற மாதிரி தான் ஒரு 2 கரண்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.